ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸில் 8th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சும் கூட. நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம், நிறைய க்ரியேட்டிவிட்டியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து அப்படியே ஃபுல்லாக என்ன த்ரெட் இருக்கோ அந்த த்ரெட்டை அப்படியே எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை த்ரெட்டு வேணுமோ அத்தனை த்ரெட் எடுத்துக்கோங்க. நீடியில் மேலே எடுத்துட்டு இப்போது லெஃப்ட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. 2 ஃபிங்கரில் பிடிச்சிட்டு இப்போது நல்ல இழுத்த மாதிரி பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் அந்த நீடியில் வச்சு 2 டைம் சுற்றி இப்போ ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்ததுக்கு பக்கத்துலேயே வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். எடுத்துகிட்டு ரொட்டேட் பண்ணி கீழே இழுக்கணும். அப்படியே இழுத்திங்கன்னா வராது. ரொட்டேட் பண்ணி இழுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து 2 விரலால் விரித்து அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகான அந்த ஒரு சென்டரில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி தெரியும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அழகான நீட் ஃபினிஷிங்கில் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நீடியில் இப்போ நம்ம மேலே எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சி 2 டைம் நீடியில் வந்து ரைட் ஹேண்டில் சுற்றி அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழே இழுக்கிறேன். இழுத்துட்டு இப்போ அப்படியே விரலில் இப்படி இழுத்த மாதிரி விடுறோம். இப்படி விடும்போது உங்களுக்கு அழகான ஒரு சின்ன மொட்டு மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த டார்க் ஷேடில் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வந்து தெரியல, அதனால் நான் லைட் கலரில் வந்து போடுவேன். ஸோ இப்போ வந்து நான் சும்மா அது எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் 2 டைம் த்ரெட்டை சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இழுத்த மாதிரி விடணும். இங்கே பாருங்கள், இப்படி இந்த மாதிரி மெதுவாக விடணும். அப்போ தான் ஸ்டிக் ஆகாது. ப்ளஸ் அந்த சென்டரில் இருக்கிற அந்த உள்ளே இருக்க அந்த வளைவுகள் எல்லாமே நீட்டாக தெரியும். இப்போ 3 டைம் சுற்றி நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 டைம், இப்போ வந்து 3 டைம் சுற்றுறேன். நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் சுற்றிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4 டைம், அதுக்கு மேலெலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி சிங்கிள் சுற்றி நீங்கள் போட்டிங்கனாலும் அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு ஃபேஸ் வந்து ஃபில் பண்ணுறீங்க, அதுக்கு ஐ வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சிங்கிளாக நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒரே ஒரு சுற்று. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் நீங்கள் கொடுக்கணும், சீக்கிரம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 சுத்தாவது சுற்றணும். அட்லீஸ்ட் 3 சுற்று சுற்றினீங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைட்டட் கலரில் சாண்டில் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக தெரியும் பாருங்கள். சேம் அதே மாதிரி 3 டைம் சுற்றி நான் இப்படி இழுத்த மாதிரி கீழே அப்படியே விடுறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ அழகாக நீட்டாக தெரியுது பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். நீடியில் மேலே எடுக்கிறேன், 2 டைம் சுற்றுறேன், மறுபடியும் நீடியில் பக்கத்துலேயே அந்த எடுத்ததுக்கு பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணி இப்படி இழுத்த மாதிரி அப்படியே மெதுவாக விடணும். விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக அந்த பின்னல் மாதிரி உள்ளுக்குள்ளே தெரியும். ஓகே, இந்த மாதிரி போடணும். த்ரெட்டை வந்து பிரிஞ்சு வராமல் பார்த்துக்கணும். ஓகே, த்ரெட்டு பிரிஞ்சு வரும். நீடியில் மேலே எடுத்து 2-3 டைம் சுற்றி அதுக்கு பக்கத்தில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே 2ஆக விரித்து அப்படியே மெதுவாக உள்ளே விடும்போது உங்களுக்கு அழகான ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். இவ்வளோதாங்க ஃப்ரெஞ்ச் நாட். ரொம்ப ஈஸி. இதை வந்து நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லை ஃப்ளவர் ஷேப்லேயோ போட்டு பாருங்கள். போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியராக புரிஞ்சிடும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். நீங்களும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுலேயும் லைவ் கிளாஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டிஙங் ஃப்ரீ கிளாஸ் கற்றுக்கணுன்னாலும் இதே காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.